ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் அப்படின்னா சூர மீனில் வந்துட்டு கிரேவி தான் வச்சுருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு தென் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறமா வந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வடகம் இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து அது கூட ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்க அளவுக்கு இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மீனுக்கு வந்துட்டு மாங்காயும் போடலாம், கத்திரிக்காயும் போடலாம், நம்ம விருப்பம்தான். பட் ஆனால் மாங்காய் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் வந்து மாங்காய் இல்லை, அதனால நான் வந்து கத்திரிக்காய் தான் வந்து ஆட் பண்ணேன். பட் நீங்கள் வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் தான் ஆட் பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணிடணும்னா அந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காவும் கொஞ்சோண்டு 4 பல் பூண்டு வச்சு தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதை அரைச்சி அந்த மசாலா கூடவே வந்துட்டு ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு குழம்பு தூளே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் பால் வந்து அந்த எண்ணெயோடையே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த கொதி வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து குழம்பு தூள் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து எவ்வளோ புளி ஊற வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம குழம்பு தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா அந்த குழம்பு தூள் வந்துட்டு நல்லா அந்த தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். சிம்மிலே வச்சு நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம வந்து அந்த புளி தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து புளி தண்ணி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா குழம்பு கொதி வர்றப்போ நம்ம வந்து மீனை ஆட் பண்ணோம்னா நல்லா வந்து சூப்பரான ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும்.